ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மச் ஹேண்டிகேப்டட் இந்தியன் பிரீமியர் லீக் 2026 சீசன் வந்து மார்ச் 28 ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோத போகிறாங்க. த ஐகானிக் எம் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூருல. ஓகே, இந்த ஐபிஎல் 2026 சீசன் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்த போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே நேரத்தில் ஃப்ரெஷ்ஷான ஓவர்சீஸ் டேலண்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி ஐபிஎல்குள்ளே வந்திருக்காங்க. அதுல யார் யாரெல்லாம் டெபியூ பண்ணுவா, அதுல நோட்டபிள் நம்பர் பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதே நேரத்தில் டீமுக்கு எப்படி அவங்க ஃபயர் பவர் ஆட் பண்ணுவாங்க அண்ட் பவுலிங் எப்படி இருக்க போகுது எல்லாத்த பத்தியும் நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம். ஸோ 10 பிளேயர்ஸ் ஹூ வில் மேக் ஐபிஎல் டெபியூட் இன் 2026 அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபின் ஆலன். எஸ், ஃபின் ஆலன் கேகேஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. த அக்ரெசிவ் விக்கெட் கீப்பர் பேட்டர் அப்படின்னே சொல்லலாம். நியூசிலாந்துக்காக பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா T20 கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு. ரீசெண்டா நடந்த இந்த வேர்ல்டு கப்ல கூட என்ன மாதிரி ஆடினாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஆப்வியஸ்லி சூப்பரான ஒரு செஞ்சுரிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்தோம். பட் அவர் இப்போ வரைக்குமே ஐபிஎல் டெபியூ பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக தான் அவங்க எல்லாருக்குமே இருக்கும். எஸ், அவர் டெபியூ பண்ணல, பட் இதுக்கு முன்னாடி RCB எல்லாம் அவர் இருந்திருக்காரு. அது 2021 ஐபிஎல்ல ரேடாருக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்காரு அவர். ஓகே, ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கேகேஆர் வச்சிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் 2 கோடிக்கே கொடுத்து எடுத்தாங்க. ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்து பிளேயிங் லெவலில் இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அவரோட ஃபார்ம் அவங்க யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஃபின் ஆலன் வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதுன் நிஷங்கா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வேர்ல்டு கிரிக்கெட்டர் அப்படின்னா பதுன் நிஷங்கா அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தன் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்டாக தனக்கான வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தா அவனுக்கான கதவு என்னைக்காவது திறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக பதுன் நிஷங்கா இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் இயர் கன்சிஸ்டண்டாக அவர் ஸ்ரீலங்காக்காக ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸ்ரீலங்கா நிறைய வாட்டி ஃபெயில் ஆனப்போ கூட பதுன் நிஷங்கா நல்லா விளையாண்டுருப்பாரு. அவருக்கு இப்போ ஒரு பல வருடங்கள் கழித்து ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் 4 கோடி ரூபாய் கொடுத்து மினி ஆக்ஷன்ல எடுத்தாங்க. பதுன் நிஷங்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஐபிஎல் 2026 விளையாடுவாரு. அவரால் ஒரு ஸ்டெடி ஹை குவாலிட்டி ஆங்கர் இன்னிங்ஸ் வந்து விளையாட முடியும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு சில கிரவுண்ட்ஸ்ல வந்து டிசி வரை நம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு கன்சிஸ்டன்டான பிளேயருங்க லிமிடெட் ஓவர் கிரிக்கெட்ல. ஓகே, ஒரு மாதிரி ஒரு கீ அடிஷன் எனக்கு தெரிஞ்சு டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. பட் எல்லா மேட்சும் விளையாட மாட்டாரு. மேபி ஏதாவது கிரவுண்ட்ஸ் பார்த்து இவரை கண்டிப்பா இறக்கி விடுவாங்க ஆங்கர் ரோல் பண்றதுக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேக்கப் டஃபி நியூசிலாந்தை சேர்ந்த ஒருத்தர். RCB வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 31 வயசாகுது. பட் லாஸ்ட் 2 வருஷத்துல அதிக விக்கெட் T20 சைடில் இவர் தான் எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் போடக்கூடிய ஒருத்தர், ஒரு மாதிரி டாக்டிக்கலான ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ஜாஸ் ஹேசல்வுட் இப்போ ஒரு இன்ஜுரினால இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுவும் இருக்க மாட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான ரீப்ளேஸ்மெண்டா ஜேக்கப் டஃபி இருப்பாரு. ஜேக்கப் டஃபி இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அவரை பத்தி பேசியிருந்தாங்க. RCBயும் கரெக்டா பேஸ்லயே வச்சு எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சூப்பரான ஒரு அடிஷன். அவர் கண்டிப்பா டெபியூ ஆவார். அதுக்கு அடுத்தபடியா பிளஸிங் முசாபனி. எஸ், ஜிம்பாப்வே சேர்ந்த ஒருத்தர். அவர் வந்து கேகேஆர் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இவரை எடுக்கல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான் அவரை தான் எடுத்திருந்தாங்க. பட் அவரால் வர முடியாத ஒரு இஷ்யூலாம் நடந்து அவர் வந்து வெளில போயிட்டார் இல்லையா. அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ முசாபனி எடுத்திருக்காங்க. எஸ், 2026 T20 வேர்ல்டு கப் அவருக்கு சூப்பரா அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேஸ், ஒரு இம்ப்ரெசிவான பிளேயர், நல்லா ஹைட்டா இருப்பாரு. வேர்ல்டு கிரிக்கெட்ல நிறைய பெரிய பேட்டர்ஸை டாமினேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் பண்ண இருக்கக்கூடிய ஒரு கேகேஆர் இவரையும் ஆட் பண்ணியிருக்கிறது உண்மையிலுமே பயங்கரமா இருக்கு. ஒரு இமிடியேட்டான இம்பாக்டை கொடுத்துட்டாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பேசப்படுவார். நல்ல வேரியேஷன் வச்சிருக்காரு, நல்ல பவுன்ஸ் வச்சிருக்காரு. கண்டிப்பா இந்தியன் பிச்சர்ஸ்ல சூப்பராகவே வந்து பாத்தீங்கன்னா சூட் ஆகிற ஒரு பிளேயரா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பென் டெக்கெட், இங்கிலாந்தை சேர்ந்த ஒருத்தர் டிசி எடுத்திருக்காங்க. நீங்க வந்து பெருசா நம்பவே முடியாது, இவ்வளவு வருஷத்துல உண்மையிலுமே பென் டெக்கெட் வந்து ஐபிஎல் விளையாடலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கிலாந்தோட பேஸ்பால் ஏரால ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் வந்து பென் டெக்கெட் அப்படின்னே சொல்லலாம். 2 கோடி ரூபாய்க்கு 2026 ஆக்ஷன்ல டிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா பென் டெக்கெட்டை சைன் பண்ணியிருக்காங்க. இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கரண்ட் ஓபனர்ஸ் அக்ராஸ் த ஃபார்மேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வேர்ல்டு கப் 2026 வாய்ப்பு கிடைக்கல. பட் எனக்கு என்னமோ டெல்லி கேபிட்டல்ஸ் அவரை பயங்கரமா ஓபன் பண்ண வைப்பாங்க. KL ராகுலோட ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு இவர். ஸோ மேபி அதனால கூட அந்த ஒரு இது இருந்திருக்கலாம். எஸ், இந்த போன வாட்டியே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம இருந்தாங்க டிசி இந்த டாப் ஆர்டர்ல. இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு டெக்கெட் உள்ள வர்றது வந்து ஒரு நல்ல ஹை குவாலிட்டி அப்ரோச் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி KL ஒரு சைடு ஆங்கர் பண்ண, டக்கெட் ஒரு சைடு பயங்கரமா ஆட சூப்பரா இருக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் டக்கெட்டை வந்து ஐபிஎல்ல பாக்குறதுக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தபடியா வந்து அல்லா கசன்பர் 6வது இடத்துல மும்பையை எடுத்திருக்காங்க. ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒருத்தர். ஓகே, ஒரு மாதிரி மிஸ்டி ஸ்பின்னருங்க. லாஸ்ட் இயரே இவர் வந்திருக்க வேண்டியது, பட் ஒரு இன்ஜுரினால வந்து மிஸ் பண்ணாரு. இப்போ ஃபிட் ஆயிட்டாரு, வர்றாரு.
நெக்ஸ்ட் வேவ் ஆஃப் ஆப்கான் டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் இவரை ரொம்ப ஹையாக ரேட் பண்ணுறாங்க. லைக் ரஷீத் கான் மாதிரி ஒரு டேலண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. மும்பை ரொம்ப இனிஷியலாகவே அவர் எடுத்துட்டாங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஐபிஎல் டெபியூவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஜார்டன் ஹாக்ஸ். நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஜார்டன் ஹாக்ஸ் அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்காரு, நிறைய பேருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. இங்கிலாந்து சர்க்கியூட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு டேலண்ட். ஆர்சிபி அவர் எடுத்திருக்காங்க, பயங்கரம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த பயங்கரம் தான் அந்த டயங்கரம். 75 லட்சம் ரூபாய்க்கு செமையான ஒரு பை, என்னை கேட்டால் வேர்ல்டு கிளாஸ் ஒரு பை அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன அவ்வளோ இது கொடுக்குறீங்களே, அவ்வளோ கெத்தா அப்படின்னா கண்டிப்பாக கெத்து தாங்க. ஜார்டன் ஹாக்ஸ் ஒரு சூப்பரான ஒரு மிடில் ஆர்டர் எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பிளேயர். வாய்ப்புகள் கண்டிப்பாக ஒரு மேட்ச் இல்லை 2 மேட்ச் கிடச்சிச்சு அப்படின்னா அவர் தும்சம் பண்ணிடுவார். ஒரு நல்ல எக்ஸ்பேக்டரை கிரியேட் பண்ணக்கூடிய ஒருத்தர். பெங்களூரு மாதிரி பிச்சர்ஸில் இவர் வந்து கண்டிப்பாக பெருசாக தேவைப்படுவார். பட் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் ஆல்சோ அங்கே வந்து ஃபில் சால்ட் இருக்கிறதுனால இவருக்கு பெருசாக சான்சஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு டெபியூ ஆனார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கூப்பர் கான்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் எடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு சூப்பரான ஒரு செமையான டேலண்ட்டு. ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமாக வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இவரோட டெம்பர்மெண்ட் வந்து பயங்கரமாக இருக்குங்கிற மாதிரிலாம் எல்லாம் சொல்கிறாங்க. பிபிஎல் ரொம்ப நல்லா பண்ண ஒருத்தர், ஒரு மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடக்கூடிய ஒருத்தர். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷும் பண்ணி கொடுப்பாரு. சசாந்த் கிங்கோட இவர் சேர்ந்து ஃபினிஷ் பண்ணுவாருங்கிற மாதிரிலாம் வந்து ரிக்கி பாண்டிங் சொல்லிட்டு இருந்தார். ஓகே, ஸோ ஸ்லாட் இருக்கு, கண்டிப்பாக டெபியூ ஆயிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல டேலண்ட் டு வாட்ச் அவுட். அதுக்கு அடுத்தபடியாக ஜாக் ஃபோக்ஸை 75 லட்சம் ரூபாய்க்கு சிஎஸ்கே சைன் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய பையா அப்படின்னா பெருசாக நல்ல பையெல்லாம் கிடையாது. பட் இவர்னால இருக்கிற ஒரே பெரிய நல்ல விஷயம் என்னன்னா யாக்கர்ஸ் செமையாக டெலிவர் பண்ணுவார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேபி டெபியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1 or 2 மேட்சஸ் விளையாட கூட சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பென் டவர்ஹஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. சாரி, அவரோட பேரை நான் வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா கூட தெரியல. எடிட்டர், நான் ஸ்பெல்லிங் கூட சொல்கிறேன், நீ வந்து தேடி எடுத்துக்கோ. ஓகே, பென் BEN DWARSHUIS. ஓகே, இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபேசர் ஃப்ரம் ஆஸ்திரேலியாங்க. 4.4 கோடி ரூபாய்க்கு வந்து நம்மளோட பஞ்சாப் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. பொதுவாகவே அங்கே வந்து இந்த ஆஸ்திரேலியானாலே எடுத்துருவாங்க இல்லையா, அதனால எடுத்துட்டாங்க. பட் ஆனால் நான் ஒரு சில இதில் படித்தப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெத் பவுலிங் வந்து இவர் ரொம்ப நல்லா பண்ணுவார். ஸோ பஞ்சாபுக்கு வந்து அது ஒரு பெரிய அசட்டாக மாறும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓப்பன்லி நான் பெருசாக பார்த்தது கிடையாது. ஆக்சுவலாக நான் உண்மையை ஒத்துக்கிறேன், எனக்கு பெருசாக தெரியல. நான் படித்ததை வச்சு தான் சொல்கிறேன். நல்ல பிளேயருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பாப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 10 பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸைட்டிங்கான டேலண்ட்ஸாக இருக்காங்க இந்த IPL 2026. அதுவும் ஃபாரின் டேலண்ட்ஸ். ஸோ நீங்கள் யார் ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் டெபியூ ஆக போகிறவங்க. இது இல்லாமலாம் நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாம் டெபியூ ஆக போகிறவங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் VJ Money. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.